வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ரெட்மியோட ஸ்மார்ட் வாட்ச் ரெட்மி வாட்ச் 2 லைட் அதுதான் ஜிபிஎஸோடு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் ரெட்மி வாட்ச் 2 வந்துச்சு, அது 4000 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போ வந்து 5000 ரூபாய்க்கு ரெட்மி வாட்ச் 2 லைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இது என்ன பெட்டராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது, ஜிபிஎஸ் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸில் நான் ஆல்ரெடி வாட்ச் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால் கையிலே கட்டியிருக்கேன். பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா 3.94 சென்டிமீட்டர் கலர்ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே அப்படின்னு போட்டிருக்கு. அதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. பிளட் ஆக்சிஜன் இருக்குது, 100+ ஃபிட்னஸ் மோட்ஸ் இருக்குது. எல்சிடி ஸ்க்ரீன் தான் இது, AMOLED ஸ்க்ரீன் கிடையாது. அது தவிர லாங் பேட்டரி லைஃப்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்ப்போம் எந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் அப்படின்ட்டு. மல்டிபிள் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஜிபிஎஸ் மட்டும்தான் இருந்துச்சு போட்டிருக்கு. இவங்க வந்து இதில் ஜிபிஎஸ்ஸு, கலீலியோ, க்ளோனாஸ், பொய்டு நிறையா நேவிகேஷன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அந்த ஜிபிஎஸ் லாக் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு. அதோட 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் 50 மீட்டர் இருக்கிறதுனால ஸ்விம்மிங்கும் யூஸ் பண்ணலாம். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அதான் சார்ஜிங் கேபிள் இதுன்னு போட்டிருக்கு. எம்ஆர்பி வந்து 7999 போட்டிருக்கு. விற்கிறது வந்து 4999. அவ்வளோதான். மேனுஃபேக்சர்டு சைனாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற கலர் வந்து பிளாக்கு, ஆனால் இவங்க நிறைய கலர்ஸில் விற்கிறாங்க. ப்ளூ கலரு, பிங்க் கலரு, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு கேபிள் இருக்கும். இந்த வாட்டி வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் தான். இதுக்கு முன்னாடி வந்து இந்த கிரேடில் மாதிரி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பழைய ரெட்மி வாட்சில். இப்போ வந்து அந்த அவங்களோட பேண்ட் மாதிரி ரெட்மி பேண்டு, மீ பேண்ட் மாதிரி மேக்னெட்டிக் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே டக்குன்னு அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரே இதில். அது தவிர யூசர் மேனுவல் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பாக்ஸில் வந்து யூசர் மேனுவல், அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்கும். வேறு எதுவும் ஸ்பெஷலாக பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கிடையாது. அடுத்தது பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே அதெல்லாமே ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்ப்போம். பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அதே அந்த டிபியூ தெர்மோ பாலியூரித்தேன் அந்த இதோட இது தான். அதனால் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. இந்த ரப்பர் ஃபினிஷ் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா இவங்க எப்போ வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. நம்ம விற்றாங்க அப்படின்னா இது சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி புல் பண்ணாலே இது வந்துடும். அது அப்படியே இது பண்ணால் இதுவாகிடும், ஃபிக்ஸ் ஆகிடும். கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நிறையா ஹோல்ஸ் இருக்குது, அதனால் கை ரொம்ப சின்ன கை இல்லை பெரிய கை இது எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளே வந்து ஸ்லைட்டாக ஒரு கர்வ் டிஸ்பிளே. ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் இருக்கா அப்படின்ட்டு எதுவும் மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு ஸ்க்ராட்ச் ஒன்றும் ஆகலை இந்த 1 வீக் யூசேஜில். ரைட் சைடு அதே மாதிரி ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது. ஃபினிஷ் வந்து பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான், மெட்டல் பாடி கிடையாது. பிளாஸ்டிக் ஃபினிஷ் வித் மேட் லுக் இருக்குது. ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் ஆகாது, ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒட்டாது. அது பில்டு குவாலிட்டி ஓவராலாக நல்லா தான் இருக்குது. பின்னாடி என்ன இருக்குன்னா, பின்னாடி ஹார்ட் ரேட்டு இதுக்கு முன்னாடி வந்து SPO2 இல்லை பழைய ரெட்மி வாட்சில். இதில் வந்து ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு, ஒன்று வந்து ஹார்ட் ரேட்டுக்கு, ஒன்று SPO2க்கு. 2 கலர் அந்த LED கொடுத்துருக்காங்க. அது தவிர அந்த மேக்னெட்டிக் சார்ஜிங் பின் இருக்குது, அவ்வளோதான். பின்னாடி வேறு எதுவுமே இல்லை. அடுத்தது டிஸ்பிளே அதெல்லாமே ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். டிஸ்பிளே 1.5 இன்ச், கொஞ்சம் போன இதோட கொஞ்சம் பெருசு, போனது 1.4 சம்திங்கு. இதில் வந்து 1.55 இன்ச்சு 320x360 எல்சிடி ஸ்க்ரீன், 450 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் இருக்குது. டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாட்டம்லேருந்து ஸ்வைப் பண்ணால் இந்த குவிக் டாபிள் மெனு. இதில் வந்து DND இருக்குது, ரேஸ் டு வேக் ஆப்ஷன் இருக்குது, அலாமு, டார்ச் லைட்னால் கொஞ்சம் ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஆக்கும். அது தவிர இப்போது வேக்கப் ஃபார் 5 மினிட்ஸ், இப்போது நம்ம ஷூட் பண்ணுறதுனால இந்த வேக்கப் ஃபார் 5 மினிட்ஸ் ஆப்ஷன் இது பண்ணியிருக்கேன். அது தவிர செட்டிங்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. செட்டிங்ஸில் என்னென்னா டிஸ்பிளேக்குள்ளே போனால் ஆட்டோ லாக் இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோ லாக்கு, அப்புறம் கவர் டு ஸ்லீப்பு, டபுள் டேப் டு வேக்கு இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். அது தவிர பிரைட்னஸ் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை இதில். ஏன்னா ஆம்பியன்ட் லைட் சென்சார் போன ஜென்ரேஷனில் ஆம்பியன்ட் லைட் சென்சார் இருந்துச்சு. ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோலையும் ஆம்பியன்ட் லைட் சென்சார் இருக்குது, ஆனால் வந்து இதில் ஆம்பியன்ட் லைட் சென்சார் கிடையாது. ஸோ அதனால் மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இண்டோரில் ஓகே, இண்டோரில் 3 போகலாம், ஓகே 3 வச்சா ஓகே. ஆனால் அவுட்டோரில் வந்து 5 வச்சா தான் கொஞ்சம் 4 இல்லை 5 வச்சா தான் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் ஸ்க்ரீனு. மற்றபடி விசிபிலிட்டி இஷ்யூஸ்லாம் இல்லை. வைப்ரேஷன் இதையும் மாற்றிக்கலாம்.
டிஃபால்ட்டாக வச்சா நார்மலாக வைப்ரேட் ஆகும், ஸ்ட்ராங் வச்சா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே அவங்க வார்னிங் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் வச்சா பேட்டரி லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது தவிர செட்டிங்ஸில் வந்து வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. அந்த ஒர்க் அவுட் மோட்ஸு அதுதான், ஆட்டோ டிடெக்ட் ஆப்ஷனு அதுதான் இருக்குது. ரன்னு வாக்கிங்க்கு வந்து ஆட்டோ டிடெக்ட் ஆப்ஷன் அது மட்டும் தான் இருக்குது. மற்றபடி டிஸ்பிளேயில் வேறு எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இது இப்படியே ஸ்வைப் பண்ணால் ஹார்ட் ரேட்டு, SpO2, அதுக்கப்புறம் வெதரு, அப்புறம் ஒர்க் அவுட் மோட்ஸு, இது வந்து அதோட ஸ்டாட்ஸு, இந்த ஸ்டாட்ஸு அது காட்டுற ஆப்ஷன் இருக்குது. அது தவிர ஸ்லீப் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆப்பில் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அது தவிர இதை பட்டன் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் இதில் ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது. நிறைய 100+ போட்டிருக்கு. 17 வந்து ப்ரொஃபஷ்னல் ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த வாக்கிங்கு, ரன்னிங்கு, அவுட்டோர் சைக்கிளிங்கு, இன்டோர் சைக்கிளிங்கு, ஃப்ரீ ஸ்கில்லு, அப்புறம் எலிப்டிக்கல், யோகா, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன், HIIT ஒர்க் அவுட்டு இதெல்லாம் இருக்குது. வேணும்னா ஆட் ஆர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோ எக்ஸ்ட்ரா வேணும்னா இவ்வளோ இருக்குது. இதில் எல்லாமே ஆட் பண்ண முடியாது, ஒரு சில இது மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் ஒரு நேரத்தில். வேணாங்கிறத தூக்கிட்டு வேணுங்கிறத அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நிறையா இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இருந்தாலும் ஆப்ஷன் கொடுத்துக்குறாங்க வேணும்னா ஆட் பண்ணுறதுக்கு. அது தவிர ஆக்டிவிட்டியில் வந்து நம்மளோட ஒர்க் அவுட்ஸ் இது எல்லாமே தெரியும். அப்புறம் இது ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம டெய்லியாக எவ்வளோ பேர்ன் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்டெப்ஸு, ஸ்டாண்டிங் எவ்வளோ, அதெல்லாம் வந்து தெரியும். ஹார்ட் ரேட்டு, SpO2 இருக்குது. ஹார்ட் ரேட்டு இது 24/7 ஹார்ட் ரேட் தான். ஆனால் இது ஆப்பில் வந்து செட் பண்ணிக்க முடியும். கஷ்டமாக ஒரு நேரத்தில் எவ்வளோ இது மெஷர் பண்ணணும், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை மெஷர் பண்ணணும் அப்படின்ட்டு தெரியும். அது தவிர SpO2 இருக்குது. SpO2 நான் இப்போ மெஷர் பண்ணி காட்டுறேன். இதுக்கும் நம்மளோட பல்ஸ் ஆக்சிமீட்டர் அதையும் பக்கத்தில் வச்சு மெஷர் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதில் வந்து 99.68 காட்டுதா? அது இன்னும் மெஷர் பண்ணிட்டு தான் இருக்குது. 97 ஆயிடுச்சு. இப்போ 97 பல்ஸ் ரேட். அது ஓகே, பல்ஸ் ரேட் வந்து 98, 73 அந்த மாதிரி மாறுது. SpO2 வந்து 97 இருக்குது. அது இன்னும் மெஷர் பண்ணிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் வேல்யூ சொல்லுதா இல்லை திருப்பி மெஷர் இன்னும் டைட்டாக கட்டுங்க அப்படின்னு சொல்லுதான். அப்படி மோஸ்ட்லி வந்து ரொம்ப டைட்டாக கட்டினா தான் ஓகே. கேலிப்ரேட்டிங் 95 இருந்துச்சு, 95. ஆனால் இங்கே என்னடானா 99 இருக்குது. ஓகே, 100% அக்யூரஸிலாம் எதிர்பார்க்க முடியாது, கஷ்டம்தான். அது தவிர ஸ்லீப் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் ஓகே, அக்யூரேட்டாக தான் இருக்குது. எப்போ ஸ்லீப்பு, வேக்கப்பு, அதுக்கப்புறம் ஸ்லீப் டைமில் SpO2 இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஆவரேஜ் SpO2 வந்து காட்டும். அது தவிர ஸ்ட்ரெஸ்ஸும் மானிட்டர் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இதுவும் நான் எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அது தவிர அந்த ப்ரீத்திங் இருக்குது, 1 minute ப்ரீத்திங். அப்புறம் ஃபீமேலுக்கு வந்து ஃபீமேல் சைக்கிள் ட்ராக்கிங் இருக்குது. வெதரில் இதோட அதான் எவ்வளோ UV ரேடியேஷனு இந்த மாதிரி டீட்டெயில்டு வெதரு, அதுக்கப்புறம் ஃபோர்காஸ்ட்டும் காட்டும். அப்புறம் மியூசிக் இப்போ எதாவது ப்ளே பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் கண்ட்ரோலு, நெக்ஸ்ட் ட்ராக்கு அதெல்லாம் காட்டும். கேமரா ஃபீச்சரும் இருக்குது. லேபுன்னு போட்டிருக்கு, ஆனால் ஃபோனில் வந்து கேமரா யூஸ் பண்ணால் அப்படியே ட்ரிகர் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. அலார்ம்ஸ் இதுலேருந்தே செட் பண்ணலாம், இதுலேருந்தே செட் பண்ண ஆப்ஷன் இருக்குது. அது தவிர ஸ்டாப் வாட்ச்சு, அதுக்கப்புறம் டைமர் இருக்குது, இதுவும் இருக்குது, நம்மளோட கைரோஸ்கோப் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம லொக்கேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அது தவிர நோட்டிஃபிகேஷனு, இது ஃபைண்ட் மை ஃபோனு, டார்ச்சு, செட்டிங்ஸு, அவ்வளோதான். இதில் எவ்வளோ தான் ஃபீச்சரு. ஆனால் பழைய ரெட்மி வாட்சில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆல்டிமீட்டர் இருந்துச்சு. ஆல்டிமீட்டரும் இதுவும் தான் மிஸ்ஸிங். ஆல்டிமீட்டரும் ஆட்டோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, ஆம்பியன்ட் லைட் சென்சார், இது 2 மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. ஓகே, இதுக்கப்புறம் ஆப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். இதோட கம்பெனியன் ஆப் வந்து ஷாமி வேர் ஆப். ஷாமி வேர் ஆப் ஓப்பன் பண்ணால் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஃபெமிலியரான இது தான். ஸ்டேட்டஸு, ஒர்க் அவுட்டு, ப்ரொஃபைலு, இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். ஒர்க் அவுட் மோட்ஸு, ஸ்லீப் டேட்டா எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்துக்கலாம். எனக்கு அக்யூரேட்டாக தான் இருக்குது. எனக்கு இது தான் அந்த அளவு அக்யூரேட்டாக இல்லை, ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோ தான். இதில் வந்து நல்ல அக்யூரேட்டான ஸ்லீப் ட்ராக்கிங் எல்லா டேட்டாவுமே கிடைக்குது ஃபுல்லாக. ஆவரேஜ் பிளட் ஆக்சிஜனு, ரெம் ஸ்லீப்பு, லைட் ஸ்லீப்பு, டீப் ஸ்லீப்பு, இது எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்குது. ஒர்க் அவுட்டுக்கும் நிறையா டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இப்போ அவுட்டோர் ரன்னிங் போனால் ஃபுல்லாக பேஸு,
கேடன்ஸு, ஹார்ட் ரேட்டு, VO2 மேக்ஸு, இது எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபுல் ஒர்க் அவுட்டும் கிடைக்கும். அவுட்டோரில் வந்து ஜிபிஎஸ் லாக்கு சூப்பராக இருக்குது, செம்ம ஃபாஸ்ட்டாக லாக் ஆகுது. மல்டிபிள் இந்த லொக்கேஷன் இருக்கிறதுனால தான் ஜிபிஎஸ் லாக் வந்து சூப்பராக இருக்குது. இதே மாதிரி டெய்லி இதுக்காக ஃபுல்லாக கேலரிஸ் பர்ன்ட்டு, ஸ்டெப்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். ஹார்ட் ரேட்டும் இதில் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய் நான் வந்து 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் 1 மினிட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 மினிட்க்கு ஒரு தடவை செக் பண்ணோம் அப்படின்னா இது அதிகமாகும், பேட்ரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்துக்கணும். அது தவிர ஆக்டிவ் ஹார்ட் ரேட்டும் இருக்குது. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே போனால் 180க்கு மேலே போனால் வார்ன் பண்ணுற மாதிரி, ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சத்துக்கு கீழே போனால் வந்து அலர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனும் இருக்குது. அது தவிர டெய்லி சம்மரி வேறு இதில் கிடைக்கும். மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டு, ஆவரேஜ் ஹார்ட் ரேட்டு, மினிமம் ஹார்ட் ரேட் இதெல்லாமே கிடைக்கும். அது தவிர பிளட் ஆக்சிஜன்லேயும் டீட்டெயில்டு டேட்டா வந்து கிடைக்கும். ஆனால் பிளட் ஆக்சிஜனில் வந்து 24 ஹவர்ஸ் மானிட்டரிங் கிடையாது. ஆனால் ஸ்லீப் டைமில் வந்து மானிட்டரிங் ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம செட் பண்ணிக்கலாம், 30 மினிட்ஸா இல்லை 10 மினிட்ஸா அப்படின்ட்டு. அது தவிர ஸ்ட்ரெஸ் ஆப்ஷனும் இருக்குது. இதுலேயும் மேனுவலாக வந்து ஆல்டே மானிட்டரிங் செட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை தான் இதுவாகும்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும் ஐடில் அலர்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் டு எண்டு இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கலாம். டிஎன்டியும் மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது ஒர்க் அவுட் மோட்ஸில் நம்ம இதுலேருந்தும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ச்லேருந்தும் டேரெக்டாக ட்ரிகர் பண்ணிருக்கா அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஜிபிஎஸ் லாக் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப குவிக்காக இருக்குது, செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஜிபிஎஸும் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வாட்ச் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க, இது எடுத்துகிட்டே போகல, ஃபோன் வந்து கேரி பண்ணிட்டே போகல அப்படின்னா கூட செம்ம ஃபாஸ்ட்டாக ஜிபிஎஸ் லாக் ஆகும். அடுத்தது ப்ரொஃபைலில் தான் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ராவா சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு கனெக்டட் ஆப்ஸ் போயிட்டு ஸ்ட்ராவா அப்படின்னு கொடுத்தா இது ப்ரொஃபைல் கேட்கும். இது ஒரு தடவை சிங்க் பண்ணிட்டா நம்மளோட ஒர்க் அவுட் டேட்டா எல்லாமே ஸ்ட்ராவா கூட சிங்க் ஆகிடும். இல்லை கூகுள் ஃபிட் சிங்க் அதெல்லாம் இல்லை. மீ ஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களோட ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரி எல்லா டேட்டாவும் வந்து மீ ஃபிட்டில் அப்படியே மீ ஃபிட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் வேறு ஏதாவது மீ பேண்ட் வாங்குறீங்க இந்த ரெட்மி வாட்ச்லேருந்து அப்படின்ட்டு அதுக்கு மூவ் ஆகிற ஆப்ஷனும் இருக்குது. அது தவிர வாட்ச் ஃபேஸஸ், இதில் லோக்கல் வாட்ச் ஃபேஸஸ் வந்து இந்த 4 தான் இருந்துச்சு. நான் இது வந்து டவுன்லோட் பண்ணேன் இதுலேருந்து. இந்த புதுசாக ஸ்பைடர்மேன் வாட்ச் ஃபேஸ்லாம் இருக்குது, அது இன்னும் ட்ரை பண்ணல. அது தவிர ஃபோட்டோவாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் மேனுவல் ஃபோட்டோவும் இந்த ஒரு செலக்ட் பண்ணிட்டு தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு உங்களோட இந்த கேலரி இதுலேருந்து செலக்ட் பண்ணுற ஃபோட்டோவும் இதுக்கு முன்னாடி இல்லை இந்த ஃபீச்சர். இதுக்கு முன்னாடி வாட்சில் இப்போ வந்து அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர வாட்சஸ் நிறையா இருக்குது, 100க்கும் மேற்பட்ட வாட்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த லிஸ்ட்டை. ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், பேட்டரி ட்ரெயின் ஆகக்கூடாதுன்ட்டு. ஆனால் மேனுவலாக என்ன ஆப்புக்கெலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்வைப் மட்டும்தான் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ஸ்வைப் பண்ண முடியும், ஆனால் ரிப்ளை பண்ண முடியாது. இதுலேருந்து இன்கமிங் கால்ஸுக்கும் அதே மாதிரி தான். கான்டாக்ட் இன்ஃபோ பார்க்க முடியும், இன்கமிங் கால்ஸ் பார்க்க முடியும், மியூட் பண்ண முடியும், கட் பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா இதில் மைக்ரோஃபோன் இல்லை இந்த வாட்சில். அது தவிர ஹெல்த் மானிட்டரிங் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அங்கே பார்த்தது தான், கேமராவும் அங்கே பார்த்தது தான். ஒர்க் அவுட்ஸில் நம்ம வாட்சில் பார்த்த மாதிரியே இது மேனுவலாக எவ்வளோ ஒர்க் அவுட் வேணும் அப்படின்ட்டு இவ்வளோ ஒர்க் அவுட்ஸில் இதுன்ட்டு செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. யூசர் கைட்ஸும் இருக்குது, இந்த ஆப்ஷனும் இருக்குது. பேட்ரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் சார்ஜ் பண்ணேன், 91% இருக்கா. இதுக்கு முன்னாடி வந்து 10% இருந்துச்சு. 1 வீக் யூஸ் பண்ணியிருந்தேன். போன வெட்னஸ்டேலேருந்து யூஸ் பண்ணுறேன். அந்த லான்ச் இவெண்ட் என்றைக்கு இருந்துச்சோ அன்றைக்கி நைட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஒரு 6 டேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 10% வரைக்கும் ட்ரெயின் ஆச்சு. நான் வந்து டெய்லி ½ அன் ஹவர் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவேன், ½ அன் ஹவர் டு 1 ஹவர் வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவேன். அது தவிர நார்மலாக நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த அளவுக்கு ஆன் பண்ண மாட்டேன், எப்போயாவது தான் ஆன் பண்ணிப்பேன். நார்மல் யூஸ் தான், வேறு எதுவும் இல்லை. இன்கமிங் கால் அலர்ட்ஸு அதெல்லாம் எப்போயாவது தான் கால் அலர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வேறு எந்த யூஸும் அதிகமான யூஸ் இல்லை. டைம் பார்க்குறதுக்கு, டெய்லி ட்ராக்கிங்கு, ஹார்ட் ரேட் ட்ராக்கிங் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இதுதான் யூஸ் பண்ணுவேன். இப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆவரேஜ் யூஸ்க்கு 1 வீக் கண்டிப்பாக வரும். ஆமாம், 5 டேஸ் வந்து ஹெவி யூஸ்க்கு சொல்லியிருக்காங்க, 10 டேஸ் வந்து நார்மல் யூஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர எனக்கு ஜிபிஎஸ்சில் எவ்வளோ ட்ரெயின் ஆச்சுன்னா ஒரு 6 to 7% வந்து ½ அன் ஹவரில் யூஸ் பண்ணால் ட்ரெயின் ஆச்சு.
ஏன்னா ஜிபிஎஸ் இதில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அதிகமாக பேட்ரி வந்து ட்ரெயின் ஆச்சு. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 5 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் இருந்தாலே போதும். ஸோ லேப்டாப்பில் இல்லை 5 ஆம்ப் சார்ஜரில் 5 வாட் சார்ஜரில் இதுலையே கனெக்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 1.5 to 2 hours வந்து சார்ஜ் ஆகும். பெட்ரு வந்து பவர் பேங்க் எதாவது வச்சுருந்தீங்கன்னா லோ பவர் மோடு யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் அதுவே பெட்ரு. ஸோ ஓவராலாக இந்த ரெட்மி வாட்ச் 2 லைட் வாங்கலாமா அப்படின்னா, உங்களுக்கு ஜிபிஎஸ் கண்டிப்பாக தேவை அப்படின்னா, அவுட்டோர் ஒர்க் அவுட்ஸ்க்கு ஜிபிஎஸ் தேவை, ஃபோன் கொண்டு போக மாட்டேன், ஜிபிஎஸ் இதுலேருந்து டக்குன்னு லாக் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் அவுட்டுக்கு வாங்கலாம். ஆனால் இதே ப்ரைஸில் வந்து அமேஸ்ஃபிட் விபியூ ப்ரோ இருக்குது. அது கொஞ்சம் ஓல்டு ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் புது மாடலு. அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒன்றும் அந்தளவுக்கு வித்தியாசம் எதுவும் இல்லை. இந்த ஆப் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த ஆப்பு ஜெப் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது அதுலேயும் ஸ்ட்ராவா சிங்க்கு அதெல்லாமே இருக்குது. ஸோ இதுலேயும் இருக்குது. ஆம்பியன்ட் லைட் சென்சார் மட்டும்தான் இதில் மிஸ்ஸிங். அது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி ப்ரோஸ்னால் கண்டிப்பாக ஸ்க்ரீனு கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது, லார்ஜ் ஸ்க்ரீனு. அது தவிர 580 மாட்ரேஷன் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, பேட்டரி லைஃபும் நல்லதாக இருக்குது. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆம்பியன்ட் லைட் சென்சாரும் டிசைன் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 5000 ரூபாய்க்கு அவுட்டோர் ஒர்க் அவுட்ஸுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் வாட்ச் தான் இது. ஸோ இதுதான் வந்து ரெட்மி வாட்ச் 2 லைட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் ஜீவச்சன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.